வணக்கம். I am Dr. Ibrahim, plastic surgeon, hand and brachial plexus surgeon from SIMS Hospital. இன்றைக்கி நான் உங்ககிட்ட இந்த brachial plexus surgery அப்படிங்கிற ஒரு devastating injury பற்றி பேசுகிறேன். இந்த brachial plexusங்கிறது கழுத்தில் இருக்க ஒரு சிறிய பகுதி. அந்த சிறிய பகுதியில் கைகளுக்கு செல்லும் அனைத்து நரம்புகளும் 5 நரம்புகளும் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடங்களில் ஒரு 2 வீலர் ஆக்சிடெண்ட்னாலேயோ இல்லை வேறு ஒரு உயரத்துலேருந்து கீழே விழுறதுனாலையோ ஏற்படுற காயங்கள் அல்ல கைகள் இழுபட்டு இல்லை ஃப்ராக்சர்ஸ்னால் இந்த நரம்புகள் காயம்பட வாய்ப்பு இருக்குது. இப்படி காயம்பட்ட நரம்புகள் செயலிழந்து போகிறதுனால கைகள் டோட்டலாக பேரலைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி காயங்களுக்கு தான் நம்ம brachial plexus இன்ஜுரின்னு சொல்லுவோம். இந்த brachial plexus இன்ஜுரிக்கு சரியான டைமில், அதாவது அந்த 3லேருந்து 6 மாதத்தில் சரியான முறையான மருத்துவம், அதாவது அறுவை சிகிச்சை செய்து அறுபட்ட நரம்புகளை ஐடென்டிஃபை பண்ணி நுண் அறுவை சிகிச்சை, அதாவது மைக்ரோ வாஸ்குலர் அண்ட் மைக்ரோ நியூரல் சர்ஜரி மூலமாக இந்த அறுபட்ட நரம்புகளை ஒன்றாக சேர்த்து இந்த நரம்புகள் ரிகவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நம்ம கொடுக்குறோம். இந்த அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் இம்மீடியட்டாக இந்த பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த நரம்புகளில் காயம்பட்டாலும் அந்த நரம்புகள் ரிகவர் ஆகி வர்றதுக்கு சில மாதங்கள் கூட ஆகலாம். ஸோ அந்த பீரியடில் சரியான ஃபிசியோதெரப்பி, ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸசைசஸ் மற்றும் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிற மாதிரி நிறைய மெத்தடாலஜி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் செய்து அந்த அறுபட்ட நரம்புகளை ரெக்கவர் செய்ய வைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ சரியான மருத்துவம் சரியான சமயத்தில் பண்ணி சரியான ஃபிசியோதெரப்பி பண்ணும் பொழுது ஆல்மோஸ்ட் நார்மல் ஃபங்க்ஷன் இவங்களுக்கு ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.